மோஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸோட மேக்கப் ப்ரஷ். இது வந்து 4-in-1 ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு, இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு இல்லாமல் பவுடருக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ப்ரஷ் வரும். இது நம்ம ஐ ஷேடோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 ப்ரஷ்ஷுமே உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபரில் கிடைக்கும்போது 400 அந்த ரேஞ்சுக்கே நமக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் சேல் இல்லாத டைமில் வாங்கினீங்கன்னா 500 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து. எப்போதுமே நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காம்பேக்டில் வந்து ஒரு பஃப் இருக்கும். அந்த பஃப் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா காம்பேக்டோ இல்லைனா லூஸ் பவுடரோ அப்ளை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல ஈவனாக உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகும். ஸோ இந்த 4 ப்ரஷ்ஷு இருக்கிற இந்த ப்ரஷ் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ரஷ்ஷு. இது இல்லை, இதை விட நல்ல ப்ரஷ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுல பேக்கோட ப்ரஷ்ஷு சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ரஷ்ஷஸ் இருக்கிறதுனால நான் பேக் வாங்கலை. பட் ஒரே ஒரு ப்ரஷ் தான் வேணும், பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குது. அந்த ப்ரஷ் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, ப்ளஷ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ப்ரஷ் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். இதுவும் மார்ஸோடது தான். இது மார்ஸில் ஏதோ ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து பவுடர் ப்ரஷ்ஷு. ஸோ பவுடர் ப்ரஷ்ஷாக இதை யூஸ் பண்ணுறதை விட நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நான் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை தாண்டி இன்னும் ஒரு ப்ரஷ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ்ஷு. ஐ ஷேடோ அப்ளிகேட்டர் ப்ரஷ்ஷு F05 இதோட நம்பர். இந்த ப்ரஷ்ஷு வேறு லெவல் ப்ரஷ்ஷு. இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக அப்ளை பண்ணும். பொதுவாகவே நான் வந்து கை தான் அப்ளை பண்ணுவேன். கையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்மோக்கி பண்ணுவோம்ல, அந்த டைமில் இந்த மாதிரி டிப்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வச்சு வரைஞ்சோம் அப்படின்னாலே ஒரு ஐலைனர் மாதிரி அழகாக வரையலாம். ஸோ இந்த மாதிரி டிப்பாக வரைகிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் இது ஒன்று. என்கிட்ட நிறைய ப்ரஷஸ் இல்லை, அது தேவையும் இல்லைன்னு அப்படி எனக்கு தோணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட யூசேஜுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதெல்லாம் தான் என்னோடய நைக்கா ரெக்கமெண்டேஷன் ப்ரஷஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்பப்போ நீங்கள் ஒரு டிஷ்யூ இல்லைனா வெட் டிஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படி வைப் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும். வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணால் போதும்.